அவருடைய ரத்தம் அவருடைய உடம்பில் இருந்து வெளியேறி அவர் மயக்கமாகக்கூடிய சூழல் வரை ஹப்பாப் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தாக்கப்படுகிறார், கொடுமைப்படுத்தப்படுகிறார். அந்த இரும்பு ஆடைகளை கொண்டு அவரை அணிவித்து அந்த பாலைவன சூட்டோடு சூட்டாக அவருடைய உடம்பை பொசுக்குகிறார்கள். ஹப்பாப் மூர்ச்சையாகிறார். உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் அவரை தடுத்து வைக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னும் ஹப்பாப் அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியாக இருப்பதை பார்த்தவுடன் நெருப்பு கங்குகளை கொண்டு, சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நெருப்பு கங்குகளை கொண்டு அவருடைய முதுகில் சூடு காட்டி அவருடைய முதுகில் உள்ள தோள்கள் அனைத்தையும் உருக்குகிறார்கள், நெருப்பில் இரும்பை உருக்குவதைப் போல். பின்னால் காலத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஹப்பாபை உமர் சந்திக்கும் போது அவர்கள் சந்தித்த சோதனையை பற்றி கேட்கும் போது எதுவும் பதில் கூறாமல் ஹப்பாப் தன்னுடைய ஆடையை திறந்து உமர் அவர்களுக்கு காண்பித்தார்கள். உமர் அதை பார்த்தவுடன் அழ ஆரம்பித்தார்கள். அவருடைய முதுகில் தோள்களே இல்லை. அல்லாஹ் அக்பர். நெருப்பு பொசுக்கப்பட்டு முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருந்தார்கள். ஹப்பாப் கொடுமைப்படுத்தப்படுகிறார். அவருடைய எல்லாம் தடுக்கப்படுகிறது. ஆசிப் இப்னு வாயில் என்று அழைக்கக்கூடிய ஒரு அரபி இடத்தில் செல்கிறார்கள். அவர்கள் ஹப்பாபிடம் இருந்து கடன் வாங்கி இருந்தார்கள். ஆசிப் இப்னு வாயிலை பார்த்து கேட்டார்கள், எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடு. அவர் சொன்னார், நீ முஹம்மதை பொய்ப்பித்து விடு, நான் உன்னுடைய கடனை கொடுக்கிறேன்.